போன பதிவில் நம்ம டிவிடி அதாவது வேரிகோஸோட அட்வான்ஸ் ஃபார்ம் இருக்க ஒரு பேஷண்ட்டுக்கு வீட்டில் இருந்த மாதிரியே சில கப்பிங் டெக்னிக்ஸும் உணவு கட்டுப்பாடுகளையும் சொல்லி கொடுத்து எப்படி அவங்கள சரி பண்ணிக்கிட்டாங்கங்கிறத நம்ம கம்ப்ளீட் ப்ரூஃபோட கொடுத்துருந்தோம். ஸோ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் கேஸ் ஸ்டடி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ட்ரங்க் வேரிகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா காலில் கட்டி மாதிரியே இருக்கும், நரம்பு அப்படி படிச்சுட்டு இருக்கும். ஸோ அந்த பேஷண்ட் சர்ஜரி இல்லாமல் எப்படி அவங்க வீட்டில் இருந்த மாதிரியே இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிக்க முடியும், கிளினிக்கெல்லாம் நம்ம அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வெரிகோஸ் வெயின்னாக்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு வருது, பெரிய பசங்களுக்கு வருதுன்னு ஒரு பாரபட்சம் இல்லாமல் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே வருது. ஸோ அதுக்கு ஏதாவது வரைமுறை இருக்குங்களா தடுக்கிறதுக்கு? அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் கெட்டு போயிருக்கு, இந்த பசங்க நல்லா ஃபாஸ்ட் ஃபுட் வெளியே சாப்பிட்றதும், அது மாதிரி உங்களை உணவு கட்டுப்பாடு அவங்களுக்கு தெரியல, அது ஒரு மெயின் தப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தங்கள் ரத்தத்தை எப்படி